ஆத்ம வணக்கம். ஆத்மபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் அருளிய 3 நிலைமைகள். குருவே, தூக்கம் இவ்விதமானால் சொப்பனம் எவ்விதம் உண்டாகும் எனில், நீங்கள் தூங்காமலிருந்து சொப்பனம் காண்பதில்லை என்று சொன்னது சரியன்று. தூங்கும்போது ஒருபொழுதும் சொப்பனம் காண்பதில்லை. அவ்விதம் சொப்பனம் காண்பதானால் அந்த சமயத்திற்கு தூக்கம் என்று சொல்லுவதற்கு இடமில்லை. அது எப்படியென்றால், நீங்கள் முன் சொல்லப்பட்ட தொழிற்சாலையை விட்டு சொந்த வீட்டிற்கு வந்திருந்தபோது தொழிற்சாலையிலிருந்து கேட்டதும் கண்டதும் அறிந்ததும் செய்ததுமாகிய எல்லா காரியங்களை பற்றியும் நீர் ஆலோசிப்பதில்லையா? ஆலோசிப்பதுண்டு. தூங்கும் சமயத்தில் ஆலோசிக்க முடியுமா? முடியாது. அவ்விதம் ஆலோசிப்பதற்கு சொப்பனம் என்று சொல்லக்கூடுமா? கூடாது. எனில் அந்த நிலைமைக்கு என்னவென்று சொல்ல வேண்டும்? நான் செய்தவையும் செய்ய வேண்டியவையுமாகிய தொழில்களை பற்றி யோசிக்கின்ற சமயம் என்று சொல்லலாம். எனில் யோசனை செய்வது எப்பொழுது, எங்கிருந்து? தொழிலை விட்டு சொந்த வீட்டில் வந்திருக்கும் சமயம். எனில் நீர் தூக்கம் என்று சொல்லுகின்ற சமயம் மனத்தினுடைய தொழிலை விட்டு சொந்த வீட்டில் இருக்கின்ற நிலைமையல்லவா? அவ்விதம் இருக்கும் பொழுது மனம் தன்னுடைய தொழில்களை பற்றி ஆலோசிப்பதைத்தான் சொப்பனம் என்று சொல்லுவது. 3 நிலைமைகள் தொடரும். ஆத்ம வணக்கம்.